இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் இணைந்து பாடுகின்ற பாடல் புத்தகத்தில் 99வது பக்கத்தில் இருக்கின்ற திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் இணைந்து பாடுறோம். எழுந்து கொண்டு இணைந்து பாடுகின்ற பாடல் புத்தகத்தில் 99வது நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீரோ எனக்குரிய என் ரட்சிப்பின் கடவுளே, என்னை கைவிடாமலும் என்னை கைவிடாமலும் யெகோவா என் வெளிச்சம், என் ரட்சிப்பு. Yes,
பிரார்த்தனை செய்வோமாக. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண்ணு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிற கடவுளே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் நேசிக்கிறோம். நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்று கொள்ளவும் உம்முடைய அன்பை எங்கள் இதயத்தில் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு 5வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலும் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறையின் வேத பகுதிகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக படிக்க கேட்கும். நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறையின் வேத பகுதிகள் பழைய ஏற்பாட்டின் பகுதி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 12 முடியுள்ள போது. சகரியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 12 முடியுள்ள பகுதி. இன்று வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி சகரியா 9வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, ஆர்ப்பரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி பெற வெற்றி வேந்த சாந்தம் உள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். எப்பிராயும் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அழித்து விடுவார். யுத்தவிலும் அழிந்து போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லும். உனக்கு ஒரு காரியம் செய்வேன். நீரில்லா குழியில் சிறைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தின் நிமித்தம் விடுதலை பண்ணுவேன். நன்னம்பிக்கையுடையவர்களால் சிறைப்பட்டவர்களே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று இன்றைய தினம் உணவுக்கு அறிவிக்கப்படுகிறது. வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தார். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டை படித்தார். அப்படி இந்த நாளுக்கு படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிறுவ வாய்ப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 25 முடிவுள்ள பகுதி. ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 25 முடிவுள்ள பகுதி. ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 25 முடிய. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மரணத்திலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்திலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழிய செய்கிறேன் என்றார் என்பது. படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிறுவ வாய்ப்பு போது படித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லேலூயா துதி பாட்டை
படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 30 முடியுள்ள பகுதி. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 30 முடியுள்ள பகுதி. ஆண்டவரே உமக்கு மகிமை வசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோ சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரை. மத்தேயு அதிகாரம் 11 வசனங்கள் 25 முதல் 30 வரை. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியேன். குமாரனை எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். வசதியாக எழுதப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதி படித்தாயிற்று. முறைமுறையாய் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதியை நாம் முறையாக படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடியுள்ள பகுதிகளை நாம் முறையாக படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம். ராஜாவாகிய கடவுளே, உம்மை உயர்த்தி பாடுவேன். உமது நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் மகத்துவமானவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உமது மகத்துவத்தின் மகிமையும் மேன்மையும் அதிசயமான கிரியைகளையும் தியானிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயாளத்தை நினைத்து பிரசித்தம் செய்வார்கள். உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் இரக்கங்கள் அவருடைய சகல சிருஷ்டிகளின் மேலும் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்ல செயல்களையும் உமது ராஜ்யத்துக்குரிய மகத்துவத்தின் மகிமையும் தெரிவிக்கும்படி உமது ராஜ்யம் சதா காலம் உள்ள ராஜ்யம், ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார், தொய்ந்து போன யாவரையும் தூக்கி விடுகிறார் என்பது இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அனைத்து திருமறை பகுதிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நேசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 24வது பக்கத்தில் இருக்கின்ற நேசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், ஒரு வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமார், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவிலிருந்து பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல பிறந்தவரே, கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவான இவரை கொண்டெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இவர் மனிதராகி நமக்காக நமது ரட்சிப்பு நிமித்தமாக பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதனாக
பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆகும். இவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் புறப்படுகிறார். பிதாவோடும் குமாரனோடு ஏகமாய் தொழுதல் மகிமைப்படுத்தப்படுகிறார். தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆகும். பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசம். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கை. மரித்தோர் உயிர்த்தெழுதலை நித்திய ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் தொடர்ந்து மீண்டுமாக கடவுளை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 113வது பாடலை நாம் எழுதுகிறோம். பாடலை 113. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். சிறிது நேரம் தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட திருவசன பகுதி நாம் முன்பு படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 30 முடியவுள்ள பகுதிகள். அதிலே 28வது வசனம் துவங்கி நாம் இப்படி படிப்போம். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைங்கள். என் முகம் எதுவும் என் சுமை லேசும் என்று சொன்னார் என்றார்.
நாம் அமர்ந்தவால் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர், கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தே பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தே பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிற நாங்கள் என்னுடைய மனம் ஆறுதல் அடையவில்லை. வாழ்க்கையில சமாதான குறைவுகள் உண்டு இயேசு சுவாமி. நாட்கள் செல்லுகிறது, நாங்களும் நகருகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளங்களை பாரு, வேதனை உண்டாக்கும் நிலைகளை பாரு, எல்லா தடைகளை விட்டு அகற்றும். அன்றுவரே இந்த வேளை உடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல் பலன் கொடுக்கும்படி கிருபை தார். அடியாரை மறைந்து வெளிப்படும் கேட்கிற உள்ளங்களில் உடைய தெய்வீக பிரசனத்தினால் ஆண்டவர் நிறைந்தோம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு செல்லுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லிற்று என்பதை உணர்ந்து கொண்ட மக்களால் இறை சமூகத்தை விட்டு கடந்து செல்லவில்தான். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஒரு புதிய மாதம், ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறை சமூகத்தில் நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிற ஒரு பகுதியாக இந்த வேத பகுதி காணப்படுகிறது. பொதுவாக பாரம் என்று சொல்லுகிற போது நம்ம எல்லாம் நினைப்பது என்னவென்று சொன்னால் சுமை. நாம் சிலர் சொல்வார்கள், பொதுவாக என்னுடைய 2 தம்பிகள் 2 பேர் ராணுவத்தில் இருக்கிறார், இந்தியன் ஆர்மியில் இருக்கிறார். அப்போ ஒருவன் சொன்னான், ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த ட்ரைனிங் பீரியட்ல பிடி ட்ரைனிங் பேக் பின்னாடி முதுகுல 25 கிலோ வெயிட் பேக்ல தூக்கி போட்டிருப்பாங்க. துப்பாக்கி கையில இருக்கும், தண்ணி பாட்டில் கையில அங்கேயா தொங்க விட்டுருப்பாங்க. போன்ற ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு. போட்டோ காட்டிட்டு இந்த 25 கிலோ வெயிட்ட போட்டுட்டு 5 கிரவுண்ட் ஓடணும். சின்னப்பட்ட கிரவுண்ட் அல்ல, பெரிய கிரவுண்ட்ல 5 கிரவுண்ட் ஓடணும். சொல்லுவான், அதிலே நம்ம எல்லாம் பாதி ஜீவன் பாதி ஜீவன் போயிருக்கு. அப்போ ஒரு சுமை என்று சொல்லுகிற போது அதனுடைய அழுத்தம், அதனுடைய பாதிப்பு எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் பொதுவாக ஒரு ரேஷன் கடையில் எல்லாரும் பொருள் வாங்க சொல்லுவோம். சிலருக்கு 20 கிலோ அரிசி கிடைக்கும், சிலருக்கு 12 கிலோ அரிசி கிடைக்கும், சிலருக்கு 35 கிலோ அரிசி கிடைக்கும். அதை தூக்கி ஆட்டோ சுமந்து கொண்டு வருவதில்லை, கொண்டு பைக்ல போவோம். அந்த கடையிலிருந்து தூக்கி அந்த பைக்ல வைப்பதே ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. என்னால் முடியாது.
சிலர் என்ன செய்வாங்க, அதை தூக்கி வைக்க முடியாது, அதற்காக ஒரு ஆளை, பணியாளர்களை கொண்டு செல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்போ சுமை என்பது தாங்க முடியாதது. இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற போது இரண்டு காரியம், சுமை என்று சொல்ல இரண்டு சுமையை பற்றி சொல்லுகிறார். ஒன்று, யூத ஜனங்களுக்கு அந்த ரோமர்களின் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற அநீதிகள் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த ரோம அரசு இந்த யூத ஜனங்களின் மீது பல்வேறு விதமான வரிகளை விதித்தார்கள். வரி என்று சொல்லுகிற போது அதிக சுமை கூடுது. பொதுவாக நமக்கு தெரியும், இன்றைய காலகட்டங்களில இந்த வீட்டு வரி, சொத்து வரி, கடை வரி எல்லாம் கிட்ட சொல்லும். நமக்கு ஒரு நோட்டீஸ் வரும், நீங்க பார்த்து நம்ம வீட்டுல வரும்போது நோட்டீஸ் வரும். நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஏற்றவாறு தொகையை எடுத்து செல்லும். அங்க போகும்போது ஒரு தொகை ஏற்றி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு இது எங்கிருந்து வந்தது, உங்க நெல்லுல இவ்வளவு வந்திருக்கிறது, கட்டி விட்டு திருப்பி செல்ல வேண்டும். கெட்ட போக்கு ஒரு கணக்கோட போவோம், வருகிற போது வேதனையோடு வரும். இதே போலத்தான் இந்த யூத ஜனங்களுக்கு ரோம அரசானது இந்த ஜனங்கள் அவர்கள் மேல் எந்த விதமான போராட்டங்களையோ இல்ல அவர்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது என்பதற்காக வரிகளை விதித்து உலகத்தின் நிலைகளில் பார்க்கிற போது சுமைகளை சுமத்தினார். இது ஒரு வாழ்க்கை சார்ந்த நிலையில பல போராட்டங்கள். பொதுவாக ஆயக்காரன் சகையுடைய வாழ்க்கையில படிக்கிற போது, நான் எவனை ஆகிலும் எதையாகிலும் வஞ்சித்து வாங்கும் நாளந்தனையாக திரும்ப, காரணம் அவனுக்கு சொல்லப்பட்டது நாம் கூட வாங்கினார். அதே போல இதை வாங்குகிற போது பாதிக்கப்படுகிறது யார்? மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இது ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு வாழ்க்கை. உலகம் சார்ந்த வாழ்வில், மனிதத்துவ வாழ்வில், மேலோட்டமான வாழ்க்கையில பாதிப்பு அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவது ஒரு காரியம், அடுத்த ஒரு சூழல் பாருங்க, வாழ்க்கையில சிறைப்பட்டு போன அனுபவம். ஏனென்றால் ரோம அரசுக்கு சிறைப்பட்டு இருக்கிற நமக்கு உரிமைகள் இல்லை. நமக்கு இருந்த உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து போனோம், அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாத பல பேர் விதமான தடைகள், முன்னேற்றத்திற்கு விரோதமான தடைகள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. அதே போல வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தோல்விகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் மத்தியில் காணப்படுகிற மக்களை பார்த்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருந்தி உழைத்து வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். காரணம், நீ உலகத்துல தேடி போனா உனக்கு அமைதி இல்லை, உனக்கு ஆறுதல் கிடைக்காது. ஏனென்றால் அவன் தான் உன்னை துன்பப்படுத்துகிறான், அவன் தான் உன்னை துன்பப்படுத்துகிறவன், கஷ்டப்படுத்துகிறவனுக்கு ஆறுதல் தருகிறவன் இல்லை. அதே போல வாழ்க்கையில நீ முன்னேற வேண்டும் என்று துடிக்கிறார், இந்த வாழ்க்கையில நீ வாழ வேண்டும், எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், முடியவில்லை. பல்வேறு விதமான போராட்டங்கள், இவைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரிடத்தில் செல்வது என்று தெரியாமல் நிற்கிறார். நீ வா, உன்னை வாரத்தோடு நீ இருக்கிற நிலையில பொதுவாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா. பொதுவாக என்று ஒரு பொதுவாக மனித வாழ்க்கையில நம்ம என்ன ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறு செய்து விட்டான் என்று சொன்னா நம்ம என்ன சொல்றோம், நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தா வா, இல்லாட்டா. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய், நீ இப்ப எந்த நிலையில உன்னுடைய மனம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறதோ, நீ எந்த விதத்துல நீ ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாயோ, எந்த நிலையில நீ சோர்ந்து காணப்படுகிறாயோ, நீ வா என்று அழைக்கிறார். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுவார். ஒரு மனிதன் ஒரு மனநல மருத்துவரை, சைக்காட்ரிஸ்டை பார்க்க சென்றார். அந்த சைக்காட்ரிஸ்டை பார்க்க சென்ற மனநல மருத்துவரை பார்க்க சென்று மருத்துவத்தில் சொன்னார், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில செல்வத்துக்கு குறைவு, நல்ல வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, கார் இருக்கிறது, வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கு, உலகத்தின் செல்வத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இரண்டாவது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு விதமான பயம். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை, என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி மனநல மருத்துவரிடத்துல போய் சொல்லுகிறார். இந்த மனநல மருத்துவரும் அவரை பார்த்து விட்டு என்ன செய்வார், எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு 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 ஒரு 15 நாளுக்கு மருந்து கொடுத்தார். நீ நன்றாக தூங்கு என்று சொல்லி மருந்து கொடுத்தார். 15 நாள் முடித்து வந்து என்னை பாருங்கள் சொன்னார். இந்த 15 நாள் கழித்து மீண்டும் சொன்னார்,
ஐயா நான் அந்த மாத்திரை சாப்பிடுகிற போது தூங்குகிறேனோ தூங்குறது எனக்கு தெரியும். ஆனா என்னிடத்தில் ஏதோ ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை முடித்துக் கொள்ளவா என்று கூட பல தடவை யோசிக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அவர் சொன்னா, சரி உனக்கு இந்த உள்ளூர்ல இருப்பதுதான் பிரச்சனையாக இருக்கலாம், என்ன செய், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ வெளிநாட்டுக்கு போ, ஜப்பானுக்கு போ, அங்க போய் அந்த இயற்கையை பார், எல்லாம் தெரியாத இடம், நீ அந்த இயற்கைகளை பார் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுகிறார். ஜப்பானுக்கு போற 1 மாசம் கழித்து வர என்ன வசதி உடையவர், நீ 1 மாசம் கழித்து என்ன பார்க்கணும், நீ 1 மாசம் கழித்து ஊருக்கு வரணும். டிக்கெட் எல்லாம் எடுத்து அந்த டாக்டரே அவனுக்கு கொடுக்கிறான். அவனுடைய சூழலை பார்க்கிற போது டாக்டர் அவனோடு ரொம்ப அட்டாச் ஆகி 1 மாதம் கழித்து ஜப்பான்ல முழுவதுமாக சுற்றி பார்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு 1 மாசம் கழித்து அவன் மருத்துவர் நினைக்கிறான், எப்படி 1 மாசம் ஆச்சு, அவன் இனி டென்ஷன் இல்லாம மகிழ்ச்சியோடு வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்து மீண்டும் அதே போல வருகிறான். ஐயா அவர் சொன்னார், ஜப்பான்ல இந்த இடம் போய் பார்த்தியா, இந்த இடம் போய் பார்த்தியா, எப்படி இருந்துச்சு, அந்த இடத்தை பார்த்ததெல்லாம் சொன்னான். ஆனா ஏதோ பார்த்தேன், ஆனா எனக்கு எதுவுமே மனதில் அமைதியை தரவில்லை, சமாதானத்தை தரவில்லை என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய சோகத்தையும் கவலையும் வருத்தத்தையும் வானத்தையும் அந்த மருத்துவரோடு பேசிக் கொண்டது. மருத்துவருக்கு போது இவன் எப்படி இருக்கிறான் என்பதே அவருக்கே ஒரு கஷ்டமாயிடும். அடுத்து சொன்னா அந்த பக்கத்துல, அந்த ஊர் பக்கத்துல ஒரு சர்க்கஸ் நடக்கும். அந்த சர்க்கஸ்ல நீ போ. பொதுவா சர்க்கஸ் எல்லாரும் பார்த்திருக்கணும், அப்படிதான? சர்க்கஸ் எல்லாரும் பார்த்திருக்கணும். அதுல கோமாளிகள், அந்த சின்ன புள்ளர்கள் நீ பார்த்தீங்க, நம்ம புள்ளர்கள் அந்த சர்க்கஸ்ல இந்த புள்ளர்கள், அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அந்த கோமாளித்தனம் பண்ணுவார்கள். அந்த சர்க்கஸ்ல பண்ணுகிற அந்த கோமாளித்தனம் அந்த புள்ளர்கள் இருப்பார்கள். ஒரு பேர் சொல்லுவாங்க, வரவில்லை. அந்த அவர்கள் அந்த எல்லாரும் பார்த்தது சின்னதா நிற்பார்கள். ஆனா கிரிக்கெட் விளையாடுவாங்க, பால் எடுத்து அறிவாங்க, மிருகத்தோடு விளையாடுவாங்க. அந்த சர்க்கஸ்ல அவர்கள் பண்ணுகிற அந்த சேட்டைகளை பார்க்கிற போது எல்லாரும் சிரிப்பார்கள். அப்படி ஒரு சர்க்கஸ் இருக்குது, நம்ம பக்கத்துல ஒரு சர்க்கஸ் நடக்கும். நீ அந்த சர்க்கஸ் போய் பாரு. அதுல சின்ன கோமாளிகள் செய்வார்கள் சேட்டை. பப்பூன், அவருடைய பேர் சொல்ல பப்பூன் என்று சொல்ல. இந்த பப்பூனை போய் பாரு. அவர்கள் செய்கிற சேட்டைகள் எல்லாம் நீ பாரு, உனக்கு என்ன செய்யும், ஒரு சமாதானங்கள், சந்தோஷங்கள். அவர்கள் அவ்வளவு ரசனையாக அங்கு சர்க்கஸை பார்க்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறார்கள். உடனே அந்த மருத்துவரிடத்துல அவன் சொல்லுவான், அந்த சர்க்கஸ்ல பப்பூனா நடிக்கிறதே நான் தான், அந்த சர்க்கஸ்ல பப்பூனா நடிக்கிறதே நான் தான். நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், நான் எல்லாரையும் மகிழ்ச்சி, என்னை பார்க்கிறவர்கள், அந்த சர்க்கஸ் வந்து பார்க்கிறவர்கள், என்னை பார்க்கிற எல்லாரும் என்னை வைத்து மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். ஆனா எனக்கோ மகிழ்ச்சி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வெறுமை, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எனக்கு மனம் எப்பொழுதுமே நான் ஏன் வாழ வேண்டும் என்பதை என்னுடைய உள்ளத்துக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இந்த மனநல மருத்துவருக்கு கொஞ்சம் இவரை எப்படி சரி பண்ணுவது என்பதே தெரியவில்லை. உடனே பக்கத்துல அந்த கிதியோன் வழங்குற புதிய ஏற்பாடு ஒன்று இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன புதிய ஏற்பாடு. உங்களுக்கு நான் ஒரு மருந்து சொல்லுவேன், ஆனா நீங்க அதை படிக்கணும், ரீட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ரீட் பண்ணணும். சொன்னார், கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு சென்றார். வீட்டுல போனவரும் பல தடவைகளில் சிந்தித்தார். இரவு தூக்கம் வரவில்லை. அப்போ மருத்துவர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்து அந்த புதிய பாடை எடுத்து என்ன செய்யறார், ஒரு பேஜை படிக்கிறார், ஒரு காரியத்தை படிக்கிறார், சம்பவத்தை படித்தே இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அடுத்தது அந்த பைபிளை படித்து அந்த புதிய பாதை படித்துக் கொண்டு பேச்சை புரட்டி படிக்கப்படி ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒன்று வித்தியாசமா அவருடைய உள்ளத்துக்குள் புரிகிறது. அப்ப அந்த திருமறையை, அந்த புதிய பாடை புரட்டி படித்து விட்டு மருத்துவர் சொன்ன 1 வாரம் கழித்து வருகிற போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறார். மருத்துவர் கேட்டார், அந்த புக்கை படிக்க, திருமறை என்று அவர் சொல்லவில்லை, அந்த புக்கை படித்தீர்களா என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், நான் 15 தடவை படிச்சேன், எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு வேற எதுவுமே செய்ய முடியவில்லை, சமாதானம் இல்லை, நான் என்ன செய்வது, நான் 15 தடவை படித்தேன், ஏதாவது புரிந்ததா என்று கேட்டார். அப்ப அதுல
ஜீசஸ் இயேசு என்று ஒருவரை குறித்து சொன்னார். அவரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. உடனே அந்த மனநல மருத்துவர் இவரை அழைத்துக் கொண்டு ஒரு ஊழியக்காரிடத்தில் இருந்தார். ஊழியக்காரர் இயேசுவை குறித்தும் அவருக்கு வேண்டிய காரியங்களை குறித்தும் அவருக்கு என்னென்ன தேவையோ ஜெபம், பாடல், அதே போல அவருடைய தோல்விகளில் இருந்து அந்த சந்தோஷத்தை இழக்க செய்கிற காரியங்களிலிருந்து மகிழ்ச்சிக்குரியதான பாதையிலே அவரை வழி நடத்தினார் என்று சொல்லி ஒரு நிகழ்வு சொல்லப்படும். யோசித்து பாருங்கள், செல்வம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவதல்ல, படிப்பு ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவதல்ல. ஆனால் இறைவனோடு வாழ்கின்ற செல்வம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதன் இறைவனோடு வாழுகிற வாழ்க்கையில தான் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, முழுமையான மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய காலத்தில் வாழ்ந்த ரோமர்களின் மித்தமாய் வேதனையுற்றுக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு, உள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், வருந்தி உழைத்து வாரம் சுமக்கிறதே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், என் நுகம் லேசும் சுமை மெதுவும் ஆனது என்று சொன்னார். ஆகவே இந்த நாமும் அழைக்கின்ற ஆண்டவரிடத்துல நாம் கடந்து வரும். ஏனென்றால் வருத்தப்பட்டவர் ஆண்டவர் இயேசு, வருத்தப்பட்ட இயேசு வருத்தத்தோடு வாழுகின்ற மக்களை வாருங்கள் என்று அழைக்கிறார். என்றால் இயேசு வருத்தப்பட்டார். ஏனென்றால் இயேசுடைய வாழ்க்கை நாம் படித்து பார்ப்போமானால் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஒரு கூட்ட மக்கள் வருகிறது. பொதுவாக மனிதன் எப்படி பார்ப்பார்? ஒரு கூட்டத்துல மக்கள் வருது. இப்ப நம்ம இவ்வளவு பேர் ஒவ்வொரு ஆளும் எப்படி பார்ப்போம்? அழகா வந்திருக்கிறாங்க, நல்ல பவுடர் போட்டு, மேக்கப் பண்ணி, லிப்ஸ்டிக் போட்டு, ஐப்ரோ போட்டு, எல்லாம் நீட்டான ட்ரெஸ் போட்டு, அயன் பண்ணி, அந்த நம்முடைய பார்வை எப்படி இருக்கோ வெளித்தோற்றமான பார்வை. எப்போதுமே நான் நீங்களும் அப்படித்தான் யோசிப்போம், வெளி தோற்றமான பார்வை. ஆனா சில இடங்கள்ல சில நன்றாக சிரித்து பேசுவார்கள், நன்றாக பேசுவார்கள். ஆனா அவங்க போன போது சொல்லுவோம், அவர் இவ்வளவு பாரத்தோடு வாழும், அவர் நம்மை காணுகிற போது சந்தோஷமாக பேசுகிறார், மகிழ்ச்சியாக. சிலரை குறித்து நான் சொல்லுகிற காரியங்கள் வேண்டும் பாருங்களே. இயேசுடைய நம் பார்வையில், இயேசுடைய பார்வை, ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள், ஒரு பெருங்கூட்ட மக்கள் வருகிறார்கள். அந்த மக்களை கண்டபோது இயேசு மனமுருகி, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அவர்கள் இருந்தபடியால் அவர்கள் மீது மனதுருகினார். இதான் இயேசு என்றால் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் வருத்தத்தையும் பார்க்கிறவர் இயேசு. அதே போல லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் நான் படிக்கிற போது 11வது வசனம் முதல் படித்து பார்க்கிற போது இயேசு ஊருக்குள் வருகிறார். அங்கு ஒரு இறந்த ஒரு வாலிபன் எது செய்கிறார்கள், மரித்தவன் அடக்கம் பண்ணும்படி தூக்கி கொண்டு செல்கிறார். இயேசு அப்படி வருகிறார். அவனுடைய தாய் சந்தடி செய்து அழுகிறதை பார்க்கிறார். எல்லாரும் என்ன செய்தார்? ஐயோ பாவம் பார்ப்பார். இது இவளுக்கு யார் துணை? நாயின் என்கிற ஊர்ல நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து படித்தோம். எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அவள் வாலிபனை தூக்கி கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் இவரோ அந்த கூட்டத்தில் அநேகர் அழுதார்கள். அந்த பையனுடைய அம்மாவை பார்த்து இயேசு வாலிபனுடைய பாடையை கீழே வைக்க சொன்னார். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். மனிதனுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர், மனிதனுடைய வேதனைகளை அறிகின்றவர், பாடுகளை அறிகின்றவர் ஆண்டவர் இயேசு. அதைத்தான் கடவுளும் இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்த போது அவற்றை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் படிக்கலாம். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்து கொண்டேன். அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுவித்து அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஆனால் இப்போது பாருங்கள், சொல்லப்படுகிறது என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள்
இங்கு எகிப்தியர் அவர்களை அடிமைப்படுத்தி, துன்பப்படுத்தி, காயப்படுத்தி, உணவின்றி, பசியோடு, வறுமையோடு வாழ்கிறவர்களை எகிப்தியர் கொடுமைப்படுத்தினார்களே தவிர யாருடைய துன்பத்தை பார்க்கவில்லை, யாருடைய கஷ்டத்தை பார்க்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு பேசுகிற போது சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். இனி ஆளோட்டிகள் நிமித்தம், அவனை கொடுமைப்படுத்தும் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனை அறிந்தேன். என்ன செய்கிறேன்? அவர்கள் அந்த இடத்தை விட்டு நான் நீக்கணும், அவர்களை அந்த இடத்தை விட்டு நான் விடுவிக்க வேண்டும். அந்த வேதனை பாடுகிறேன். அவர் பார்க்கிறார், கேட்கிறார், அறிகின்றார். அறிந்த கடவுள் மோசையை கொண்டு விடுதலை கொடுத்தது போல இன்றும் உள்ளத்தான் வேதனையோடு, பாரத்தோடு வாழுகிற மக்களை ஆண்டவர் காண்கிறார். ஏனென்றால் அவரும் வருத்தப்பட்ட கிறிஸ்து வருத்தத்தோடு வாழுகிற மக்களை அழைத்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். இன்று நாம் எவ்விடத்தில் இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் பல பாடுகள் இருக்கிறது, பல துன்பங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. நான் எவ்விடத்தில் இருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம். இந்த அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுதான். நான் இங்க வந்து பார்க்கிற போது ஒரு மாசத்துக்கு 4 வாரம் நம்முடைய ஆபீஸ்ல அந்த ஐடியில ஒர்க் பண்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் சிலர் ஐடியில 8 மணி நேரம் வேலை, சில ஐடியில 12 மணி நேரம் வேலை கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போகும், 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை இருக்கு. அதே போல இந்த வாரம் நான் போகணும், நம்ம பங்கு பிரிச்சு இந்த வாரம் நான் போகணும், அடுத்த வாரம் நீ போகணும். இப்படி ஒரு டீம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள, இந்த வாரம் நம்ம போனோம், அடுத்த வாரம் நம்ம போனோம், அதுக்கு அடுத்த 3வது வாரம் போனோம். கர்த்தரை தேடுவதில் என்னிடத்தில் நான் கொடுக்கிற பங்கு எப்படி இருக்கிறது? எவ்வளவுதான் பிரயாசங்க. வாரத்துல ஒரு நாள் எங்க நம்முடைய வீட்டுகளில் ஒரு பஞ்ச வாரத்துள்ள கடந்து நம்ம போக இருக்குமா? எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாங்க. இது ஒரு பலவீனம் வந்தது. மருத்துவர் சொல்வார் 3 நாள் கழிச்சு 3 நாள் போக இருக்குமா? அந்த 3 நாள் கழிச்சு அடுத்த 4 நாள் கழிச்சு போகாம இருக்குமா? காரணம் ஜீவனை குறித்த பயம். அந்த செத்து போகுமோ என்ற ஒரு பயம் உண்டு. அதுக்கு போனாலும் போவாட்டாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு நேரம் சமயம் வாய்ப்பு. ஆனால் வசனங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நமக்கு சமயம் இருக்கிற போது நாம் முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் நேரமே கடவுளுக்கு நாம் நேரம் கொடுக்கணும். கடவுள் நமக்கு நேரமும் வாழ்வும் ஜீவனும் சுகமும் பலமும் தரும். நம்ம கடவுளுக்கு நேரம் கொடுக்கணும். இந்த ஞாயிறு என்ன ஓய்வு நாள் கடவுளுக்கு உரியது. இந்த ஓய்வு நாள் எனக்கு, அடுத்த ஓய்வு நாள் லீவு. ஓய்வு நாளுக்கே லீவு கொடுக்கிறது நம்ம, ஓய்வு நாளுக்கே லீவு கொடுக்கிறது நம்ம. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றைய காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன்? என்னால் வருத்தப்பட்டு அழைக்கிற, வருந்தி வாழுகிற நம்மை இறைவன் அழைக்கிறார். நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? தோட்டத்தின் நடுவில் பொழிந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆதாமை